Taste the Daily. கூவாகம் திருவிழாவை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் மிஸ் திருநங்கை போட்டி விமர்சையாக நடைபெற்றது. உலக பிரசித்தி பெற்ற கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா கடந்த 9ஆம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்வான மிஸ் திருநங்கை போட்டியில் சென்னையை சேர்ந்த ஷாம்சி முதலிடம் பிடித்து வெற்றி பெற்றார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு உரையாற்றினார். மேலும் நடிகைகள் அம்பிகா, தீபா, நடிகர்கள் ஸ்ரீகாந்த், தீபக் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். பல்கலைக்கழகத்தில் படிக்கிற இந்த திருநங்கையர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வேணும், அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, அதில் சலுகை கொடுக்கணும்னு சொன்னாங்க. சென்னை பல்கலைக்கழகத்திலே வழங்கியது நம்முடைய தளபதி அவர்கள் தான் வழங்கினார்கள். தளபதியும் அறிவாலயத்தில் தளபதி பார்த்துட்டு வந்திருக்காங்க. நான் அப்போ கூட பார்த்துருக்கேன். பல்வேறு கோரிக்கைகளை இந்த திருநங்கைகளுக்காக வைத்து நிறைவேற்றியவர் இங்கே இருக்கிற சகோதரி சுதா அவர்கள். அதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயும் அவங்க கேட்டிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே அவங்கெல்லாம் படிக்கணும், வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் கேட்டு அவைகளையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருப்பவர் தான் கலைஞர் வழியிலே இன்று ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற, திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தளபதி அவர்கள். மிஸ் கூவாகம் போட்டியில் வென்ற திருநங்கைகள் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். திருநங்கை மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் வீடு இல்லாமல் இருக்காங்க. அதுக்கான வேலைகள் இங்கே எங்களுக்கு பண்ணாலே போதும். வீடு கொடுத்தாலும் இங்கே காட்டுக்கொள்ளிகள் இல்லை வீடுகள் கொடுத்துருங்க. அந்த மாதிரி என்ன வீடுகளை கொஞ்சம் நல்ல வீடுகளாக கொடுத்தீங்கன்னா திருநங்கை நல்லபடியாக வாழ்வாங்க. ஹெல்ப்பர் போர்டு மூலயமா நீங்கள் நிதி ஒதுக்கினாவே போதும். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாங்கள் முன்னேற ஆரம்பிப்போம். எங்களுடைய சுயதொழிலுக்கு நீங்கள் லோன் கொடுத்தாலே போதும். நாங்கள் அதை வச்சு நாங்கள் உழைக்க நாங்கள் ஆரம்பிப்போம். திருநங்கை சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி எல்லாருமே ஒரு நல்ல நிலைமையில் இருந்தால் எல்லோரும் நம்மளை எந்த ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க. புதுச்சேரி அரசுக்கிட்ட நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஸோ எல்லா டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டியில் எல்லா காலேஜ்லேயுமே ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கு ஃப்ரீ சீட் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். Taste the Daily.